அனிதா ஆட்டோவிலிருந்து கீழிறங்கியதும், எங்க வீடு இங்கேதான் 2வது மாடி என்றான். நேற்று அணிந்திருந்த அதே வெள்ளை நிற புடவையும் கருப்பு நிற ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அன்றைய தினம் இந்தியா ஆஸ்திரேலியா ஒருநாள் போட்டி டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அதை கண்ட இவள், மேட்ச் பார்த்துட்டு இருந்தீங்களோ என்றாள். ஆமாம், சோபாவை காண்பித்து உட்காருங்க என்றான். அவள் கொண்டு வந்த கிட்டாரை ஓரமாக வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டாள். இவனும் அவளுக்கு அருகில் அமர்ந்தான். அவளுடைய அழகு இவனை நிலைகொள்ளச் செய்தது. அவளுடைய கண்களை உற்று நோக்கினான். சற்று நொடியில் அவளுடைய கைகளை பிடித்து இழுத்து அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டான். அதற்கேதும் ஆட்சேபனை தெரிவிக்காதது போல அவளும் அமர்ந்து கொண்டாள். இவனுடைய முகத்தை அவளுடைய முகத்திற்கு அருகில் கொண்டு சென்றவுடன் அவனை இழுத்து அணைத்த அனிதா இவள் வாயோடு அவன் வாயை அழுத்தி அவனை பலமுறை முத்தமிட்டாள். சில நிமிடங்கள் இருவரும் முத்தமழையில் திக்குமுக்காடி கொண்டிருந்தனர். நிலை கொள்ள முடியாத இவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு படுக்கையறைக்கு சென்றான். என்னை போட்டுட போற என்றாள். பின் அவளுடைய இடுப்பு பகுதியை விலக்கினான். அப்போது இடுப்புக்கு மேல்புறம் லேசான தையல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியுற்றான். என்னது என்றதற்கு, சிசேரியன் ஆபரேஷன் அதான் என்று இழுத்தாள். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று அதிர்ச்சியுற்றான். அப்படியே அவனை பார்த்து கொண்டிருந்த இவனை இழுத்து அணைத்து முத்தமிட்டாள். பிறகு இருவரும் உடலுறவில் பேரானந்தம் அடைந்து கொண்டிருந்தனர். விஜய் முதல் முறை உடலுறவு கொள்வதால் சற்று திணறிய போது அதற்கு ஈடு இணையாக அவள் ஒத்துழைத்தாள். சுமார் 1 மணி நேரம் உடலுறவு கொண்ட பின் ஓய்வாக ஒருவரை ஒருவர் அணைத்து படுத்து கொண்டனர். அப்போது அனிதா, ஏன் எல்லாரும் கிளாஸ்ல என்னை அப்படி பார்த்தபோது நீ மட்டும் சட்டையே செய்யல என்று கொஞ்சம் வருந்தினேன். ஏன் இவன் மட்டும் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறான்னு இருந்தது. ஏன் என்னை அப்போ பார்க்கவே இல்லை என்று கேட்டு கன்னத்தில் லேசாக அவனை முத்தமிட்டாள். அனிதா விஜயை விட 6 வயது மூப்புடையவள். பொதுவாக எனக்கு எல்லா ஆம்பளைங்க மாதிரி பொண்ணுங்க கிட்ட ஜொல்லு வழியறது பிடிக்காத நீ. அப்படிப்பட்ட ஆம்பளைங்களை பெரும்பாலான பொண்ணுங்களுக்கும் பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா? அப்படி நானும் உன்கிட்ட வந்து ஊற்றி இருந்தா என்னையும் 10ஓட 11 தானே நினச்சிருப்ப. அப்படி இருந்ததாலோ தானோ நான் உன்னை ஈர்த்திருக்கலாம். இல்லை, நீ அவ்வளோ அழகு. உன்னை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சு போச்சு. ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு. அனிதா இவனை சினிமா விளம்பர படங்களில் நடிக்கிறதுக்கு நீயே முயற்சி பண்ணக்கூடாது என்று கேட்டாள். இல்லை, எனக்கு இசையில் தான் ஆர்வம் ஜாஸ்தி. நான் சினிமாவில் பெரிய மியூசிக் கம்போசராக வரணுங்கிறது தான் என்னோட கனவு. எனக்காக ட்ரை பண்ணேன். நான் உனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சினிமாவில் இருக்கிற நிறைய பேருக்கு எடுக்கிறார். அவர்கிட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அதை நிறைய விளம்பர கம்பெனிகளுக்கும் சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்கும் கொடு. உனக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். சரி, இது தப்பில்லையா? இப்படி நாம் 2 பேரும் என்று இழுத்தான். இதே மாதிரி உன் கணவர் வேறொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டாருன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் கண்டுக்கூடாது. அவருக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கிட்டோம். உன் கணவர் செக்ஸில் உன்னை திருப்திப்படுத்தலையா? இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்லாவே செக்ஸ் வச்சுப்போம். என்னோட அந்தரங்க உறுப்புகளெல்லாம் நல்லாவே விளையாடுவார். அப்புறம் ஏன் பத்தலையா? ஒரு பெண்ணுக்கு கணவரை மட்டும்தான் பிடிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? யாருக்கு யார் மேலே திடீர்னு மோகம் உண்டாகும்னு சொல்லவே முடியாது. உன் மேலே எனக்கு வந்த மாதிரி. இப்படி இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்த போது அவளுடைய கைபேசிக்கு கணவரிடமிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ, ஏமண்டி செப்பண்டி என்று தெலுங்கில் பேசத் தொடங்கினாள். நேனும் கிட்டார் கிளாஸில் உண்டானோ என்றும் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து விடுவேன் என்றும் தெலுங்கில் கூறினாள். கைபேசியை வைத்தவுடன், எங்க உன் கணவரோட ஃபோட்டோ காட்டு பார்க்கணும். உடனே கைபேசியில் இருந்த அவளுடைய கணவனின் படத்தை காண்பித்தாள். நல்ல உயரமாகவும் ஓரளவிற்கு அழகாகவும் தோற்றமளித்த அவரை பார்த்து, இவர் நல்லாதான் இருக்கார் என்றான். அதற்கு இவள் செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தாள். நேரமாச்சு, கிளம்புற என்று குளியல் அறைக்குள் சென்றாள். உடை மாற்றிக்கொண்ட இருவரும் வெளியில் கிளம்ப ஆயத்தமாயினர். கதவை திறப்பதற்கு சென்ற இவனை இங்கே வா என்று அழைத்தாள். என்ன அணி என்று கேட்டதற்கு கழுத்தை இழுத்து பிடித்து வாயோடு வாய் வைத்து அழுத்தமாக முத்தமிட்டாள். இவன் ஐயோ போதும் என்றான். இவனும் அவளுடன் கீழே சென்று அவளுக்கு ஆட்டோ பிடித்து அனுப்பி வைத்தான். அனிதா கிளம்புவதற்கு முன் இவன் காது அருகில் குசுகுசுவென்று, எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா என்றாள். இவன் பிரமாதம், வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணு என்று
அவளை அனுப்பினான். இசைப்பள்ளிகளில் பகுதி நேர பயிற்சியாளராக சேருவதற்கு விளம்பரங்கள் கொடுத்ததில் பல பள்ளிகளிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது மற்றும் சில பணக்கார வீடுகளிலிருந்து தங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்குமாறும் அழைத்தனர். அதனால் அவன் வேலையை விடுவதை நினைத்து பெரிதாக பொருட்படுத்தவில்லை. வேலைக்கு செல்லும் கடைசி நாள் என்பதால் அனைவரிடமும் இன்முகமாக பழகி தனது வேலையின் கடைசி நாள் என்று தெரிவித்தான். சூப்பர்வைசர் வேலு இவனிடம், என்ன விஜய், எங்கே வேலை கிடைச்சிருக்கு என்று விசாரித்தார். நான் மியூசிக் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்க போகிறேன், எனக்கு மியூசிக்கில் தான் ஆர்வம் ஜாஸ்தி, அதான் என்றான். ஓ அப்படியா, எது எப்படியோ என்னுடைய வாழ்த்துக்கள் விஜய், எங்களெல்லாம் மறந்துடாதீங்க கண்டிப்பா என்று சிரித்து விடை பெற்றான். வெளியிலிருந்து வந்தவுடன் அனிதாவிடமிருந்து அழைப்பு வந்தது. உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறத பற்றி முத்துக்குமார்கிட்ட பேசிட்டேன், அடுத்த வாரம் சனிக்கிழமை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. நான் அவருக்கு பணம் கொடுத்துட்றேன், நீ நல்ல ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கிடு என்றாள். என்கிட்ட காசு இல்லை என்றான். வீட்டுக்கு கீழே வந்து ஃபோன் பண்ணு, ஒரு 5000 ரூபாய் தரேன், அதை வச்சு வாங்கிடு. வேண்டாம் நீ, எதுக்கு உனக்கு, அவருக்கு தெரிய போகுது, கீழே வந்துட்டு ஃபோன் பண்ணு என்று பேச்சை துண்டித்தாள். சற்று நேரத்தில் அவளிடம் சென்று அந்த பணத்தை பெற்றுக்கொண்டான். இத்தருணத்தில் விஜயின் உள்ளுணர்வில் அனிதாவின் கணவர் ஏதோ ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுவான் என்பதை ஆழமாக உணர்த்தியது. ஆதலால் அவளுடனான உறவை சற்று தூரத்தில் வைத்துக்கொள்வது நல்லது என எண்ணினான். அவனுடைய மனமோ நடந்தே தீர வேண்டும் என்கின்றவற்றை எப்படி நீ தடுக்க முடியும் என்றது. எது எப்படியோ நான் உணர்ந்து கொண்ட அறிகுறியை வைத்து இனிமேல் அவளிடம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என எண்ணினான். சனிக்கிழமை காலை முத்துக்குமார் அலுவலகத்திற்கு சென்று விதவிதமான உடைகளிலும் வித்தியாசமான பாவனைகளுடனும் போட்டோக்களை எடுத்துக்கொண்டான். 2 நாட்களுக்கு பிறகு முத்துக்குமார் அவனை அழைத்து போட்டோஸ் வந்து வாங்கிக்கோங்க என்றார். அலுவலகத்துக்கு சென்ற இவனை, போட்டோஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு என்றார். அப்போ வாய்ப்பு கிடைக்குமா என்றான். முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும் என்றார். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாவது அறிமுகப்படுத்த முடியுமா என்றதற்கு பார்க்கலாம் என்றார். போட்டோக்களை எடுத்துக்கொண்டு எல்லா பெரிய சினிமா கம்பெனிகளுக்கும் கொடுத்தான். எல்லா கம்பெனிகளிலும் யாரோ ஒருவர் போட்டோக்களை வாங்கி வைத்துக்கொண்டு தேவைப்பட்டால் கூப்பிடுகிறோம் என்று சொல்லி அனுப்பினர். இசைப்பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர் பணியை மேற்கொண்டதால் நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது. இச்சமயத்தில் இவனுடைய அப்பாவின் வியாபாரம் படுஜோராக சூடு பிடிக்க துவங்கியது. அதனால் இவனுடைய தந்தை அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அத்தருணங்களில் இவனுடைய 2 தம்பிகளும் கல்லூரிகளுக்கு சென்று கொண்டே வியாபாரத்தை கவனிக்க துவங்கினர். சிறு வயதிலிருந்தே இவனுக்கும் இவனுடைய தந்தைக்கும் பாசமான உறவு முறை இருந்தது கிடையாது. அதனால் விஜயை அடிக்கடி திட்டிக்கொண்டே இருப்பார். இதனால் தந்தையின் மீது மிகுந்த வெறுப்புடன் இருந்தான். அதனாலோ என்னவோ இவன் தந்தையும் வியாபாரத்திற்குள் விஜய் உள்ளே வருவதை விரும்பவில்லை. கல்லூரியில் படிக்கும் போது விடுமுறை நாட்களில் வியாபாரத்தை கவனித்துக் கொள்கிறேன் என்று அம்மாவிடம் கூறுவான். அதற்கு இவன் தந்தை, வேண்டாம் வேண்டாம், வந்தான்னா வியாபாரத்தோட ரகசியத்தை வெளியே சொல்லிடுவான் என்று கூறி அவன் வருவதை தவிர்த்தார். விஜயினுடைய தம்பிகள் இருவரும் கல்லூரியை முடித்தவுடன் தந்தையின் வியாபாரம் சிறப்பாக செயல்பட்டதால் மற்றும் தந்தை அடிக்கடி வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு பயணிக்க வேண்டியிருந்ததால் வியாபாரத்தை கவனிப்பது என தீர்மானித்து இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வியாபாரத்திற்குள் நுழைந்து கொண்டனர். விஜய் படித்து முடித்து ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் கலை ஆர்வம், நடிப்பு, இசைப்பள்ளிகளில் ஆசிரியர் என்பது போன்று இருந்ததால் அவனுடைய அப்பாவின் வெறுப்பிற்கு மேலும் ஆளாக நேர்ந்தது. இவனுடைய தம்பிகள் இருவரும் வியாபாரம் மற்றும் குடும்ப பொறுப்புகளில் அக்கறை எடுத்துக்கொண்டதால் பெற்றோர்களின் மதிப்பை பெற்றனர். நாளடைவில் இவர்கள் 4வரும் ஒரு அணியாக இணைந்து கொண்டதால் வீட்டில் விஜய் தனிமைப்படுத்தப்பட்டான். இவனுடைய 2 தம்பிகளும் மிகுந்த நண்பர்கள். வியாபாரத்தில் தந்தை இல்லாமலேயே படுஜோராக வியாபாரத்தை நடத்தியதால் விஜயை மதிப்பதே கிடையாது. ஒரு கட்டத்தில் விஜயிடம் பேசுவதையே தவிர்த்து கொண்டனர். வீட்டில் ஏதோ ஜந்து வாழ்வதைப் போன்றே உணரத் தொடங்கினான். இதனால் விஜய் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேர்ந்தது. இவனாக சென்று அம்மாவிடம் பேசினாலும் எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று பேசி வெறுப்பு மழையை இவன் மேல் பொழியத் தொடங்கினாள். விஜயினுடைய குடும்பம் பலகாலமாக சென்னையிலே வாழ்ந்தாலும் வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தனர். இவனுடைய அம்மாவிற்கு எப்படியாவது சொந்த வீட்டில் குடியேறிவிட வேண்டும் என்பது மிக பெரும் கனவு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் விஜயின் தந்தை குரோம்பேட்டையில் சுமார் 1 ஏக்கர் நிலத்தை மிகவும் குறைந்த விலைக்கு வாங்கினார்.
அப்போதைய காலகட்டத்தில் குரோம்பேட்டை பெரிய வளர்ச்சி அடையாததால் அந்நிலத்தை அப்படியே வேலி அமைத்து வைத்திருந்தார். ஆனால் இப்போது அது மிக பெரும் வளர்ச்சி அடைந்ததால் இவர்களுடைய இடத்தை பலர் விலைக்கு கேட்டனர். அதனால் இவனின் தந்தை அந்நிலத்தை பல பாகங்களாக பிரித்து அவற்றை விற்கத் தொடங்கினார். அப்போது சென்னையில் பிரதான இடத்தில் இவர்கள் வசித்து வந்த வாடகை வீட்டை ஏதோ சில காரணங்களுக்காக அவ்வீட்டின் உரிமையாளர் விற்கப் போவதாக தெரிவித்தார். விருப்பம் இருந்தால் விஜயின் தந்தையையே இதை வாங்கிக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். விஜயின் தந்தைக்கு வாங்க விருப்பம் இருப்பதாகவும், ஆனால் முழு தொகையை உடனடியாக தர முடியாது என கூறினார். அதற்கென்ன, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க என்றார். அதனால் குரோம்பேட்டையில் சிறிது சிறிதாக இடத்தை விற்று வரும் பணத்தை கொண்டு இவர்கள் வசித்து வந்த வாடகை வீட்டையே சொந்தமாக வாங்கினர். வியாபாரத்தில் பணம் அதிகமாக புழங்கியதால் இவர்கள் வாங்கிய வீட்டை இடித்து நவீன ரகமாக கட்டுவது என தீர்மானித்தனர். இச்சமயத்தில் விஜய் கொடுத்த புகைப்படங்களின் மூலமாக ஒரு பெண் விளம்பர ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்திலிருந்து இவனுக்கு அழைப்பு வந்தது. சனிக்கிழமை காலை ஒரு மும்பை நிறுவனத்தின் விளம்பரத்திற்காக நடிப்பு தேர்வு இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறு இவனை அழைத்தனர். சனிக்கிழமை காலை விளம்பர ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்திற்கு சென்றான். பலவிதமான இளைஞர்களால் கூட்டம் நிறைந்ததாக அலுவலகம் நிரம்பி வழிந்தது. இவன் அங்கிருக்கும் மேலாளரிடம் சென்று இவன் பெயரை பதிந்து கொண்டான். சில மணி நேரங்கள் காத்திருப்புக்கு பின் இவனை உள்ளே அடைத்தனர். விளம்பர ஒருங்கிணைப்பாளர் இவன் அவ்வறைக்குள் உள்ளே நுழையும் போது கம் டியர் என்று அழைத்தார். இது ஒரு சோப் நிறுவனத்திற்கான விளம்பரம் என்றும் அதில் ஒரு 20 வயதுடைய இளைஞன் நடிப்பதாகவும் அதற்கான உரையாடல்களை தெரிவித்து நடித்து காட்டுமாறு தெரிவித்தார். அதை உடனடியாக கிரகித்து கொண்ட இவன் டேக் போகலாம் என்று கூற அதை பதிவு செய்து கொண்டனர். இவன் நடித்து முடித்ததும் மிகவும் அருமையாக நடித்தாய் என ஒருங்கிணைப்பாளர் இவனை பாராட்டினார். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மும்பைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். இப்போதே இவனுடைய அடிமனதற்குள் எப்படியும் இது நமக்கு கிடைத்துவிடும் என்பது போல் இருந்தது. அன்றைய தினம் அவனுடைய வீட்டில் அனைவரும் உறவினரின் குடும்ப நிகழ்ச்சிக்காக வெளியூருக்கு சென்று விட்டதால் இவனுடைய நண்பர்களான பரத் மற்றும் கார்த்தியை அழைத்தான். வெகு நாட்களுக்கு பிறகு சந்திப்பதால் மது அருந்தலாம் என நண்பர்கள் அனைவரும் தீர்மானித்தனர். சிறிது நேரத்தில் மது அருந்த துவங்கியவுடன் அவரவர் வேலை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று பேச்சு ஆரம்பித்தது. அப்போது கார்த்தி மற்றும் பரத் இருவரும் விஜயிடம், என்னடா ஆச்சு, உன் சினிமா முயற்சி யாராவது கூப்பிட்டாங்களா என்று கேட்டனர். சினிமா வாய்ப்பு ஒன்றும் வரல, ஆனால் இன்னைக்கு ஒரு மும்பை கம்பெனி விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக நடிப்பு தேர்வுக்கு போயிருந்தேன். தெரியல, கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள உதறல். அங்கே வந்தவனுங்க எல்லாம் சும்மா உயரமா கோதுமை நிறத்தில் இருந்தானுங்க, பார்க்கலாம் என்றான். கவலைப்படாத மச்சான், உனக்கு கிடைச்சிடும் என்றனர். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை விளம்பர ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. நடந்து முடிந்த விளம்பர தேர்வில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீங்க மும்பை போகலாம்ல? நிச்சயமா என்றான். மேடம் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, ஆஃபீஸுக்கு வரீங்களா என்று கேட்டனர். எப்போ வரணும்னு சொல்லுங்க என்று கேட்டதற்கு மேடத்திடம் கேட்டுட்டு கூப்பிடுறேன் என்றனர். உள்ளுக்குள் இவனுக்கு ஏக சந்தோஷம். முதல் முறை விமானத்தில் போக போகிறோம், ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறோம். அவனுடைய மனநிலை அந்தரங்கத்தில் பறக்கத் தொடங்கியது. மறுபடியும் அலைபேசி ஒலித்தது. ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் விஜய் தானே? ஆமா. இல்ல, வேறொரு நபர், அவர் பேரும் விஜய். அதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்ல நீங்களான்னு உறுதிப்படுத்திட்டு கூப்பிடுறோம். அதை கேட்டதும் சடாரண இவன் மனம் நொறுங்கியது. அடச்ச, நமக்கு தான் எதுக்குமே அதிர்ஷ்டம் இல்லையே என்று புலம்ப துவங்கினான். ஒரு அரை மணி நேரம் சென்ற பின் மீண்டும் அலைபேசி ஒலித்தது. நாங்க மும்பை நிறுவனத்தில் உறுதிப்படுத்திட்டோம், அது நீங்க தான், உடனே ஆபீஸ் கிளம்பி வாங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தனர். ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்திற்குள் நுழைந்தவுடன் சிரித்த முகத்துடன் அந்நிறுவனத்தின் விளம்பரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தார். உனக்கு தெரியுமா, இதில் நடிப்பதற்காக எத்தனை இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் என்று விஜயிடம் கேட்டார். சுமார் 100 பேர் கலந்துட்டு இருப்பாங்க என்றான். இல்ல, சுமார் 700 இளைஞர்களுக்கும் மேலே இதில் கலந்து கொண்டார்கள். ஆனா கிளைண்ட்டுக்கு உன்னோட நடிப்பு தான் பிடிச்சிருந்தது. எவ்வளோ பெரிய விஷயம் என்றார். நீங்க நாளைக்கு மும்பை கிளம்ப வேண்டியதா இருக்கும், சரிதானே என்றார். நீங்க நாளைக்கு எங்க ஆபீஸ்க்கு வந்துடுங்க. உங்க கூட இதே விளம்பர நிறுவனத்தில் நடிக்கிறதுக்காக நடுத்தர வயதுடைய ஒரு நபரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மற்றும் ஒரு பெண். நீங்க 3 பேரும் தான் போறீங்க. அதனால எங்க அலுவலகத்திற்கு ஒரு 11 மணிக்கு வந்துடுங்க. ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு சேர்ந்து போயிடுங்க. சரி மேடம் என்று விடை பெற்றான்.
வீட்டிற்கு வந்தவுடன் இவன் மும்பை செல்வதை பற்றி தெரிவித்தான். ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக நாளைக்கு மும்பை ஃப்ளைட்டில் போகிறேன் என்றதும், ஓ அப்படியா என்று ஆச்சரியமாக இவனை அம்மா பார்த்தாள். இது எப்படியோ நீ நல்லா வரணும் என்று கூறினாள். அடுத்த நாள் காலை மும்பை செல்வதற்காக விளம்பர ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்திற்கு விரைந்தான். உள்ளே நுழைந்தவுடன் ஒருங்கிணைப்பாளரின் மகள் சோஃபாவில் உள்ளாங்கிக்கும் சற்று பெரியதாக ஒரு ட்ரவுசர் அணிந்து கொண்டு அவளுடைய தோழியிடம் உரையாடிக் கொண்டிருந்தாள். இவன் உள்ளே நுழைந்ததை பார்த்த அவள், யாரு என்றாள். மேடம் வர சொல்லி இருந்தாங்க, மும்பை விளம்பரத்துக்காக. இன்றைக்கு மும்பை போறேன். ஓ நீங்களா, உட்காருங்க, அம்மா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவாங்க என்றாள். இவள் அமர்ந்ததற்கு நேர் எதிராக ஒரு சோஃபா போடப்பட்டிருந்தது. அதில் சென்று அமர்ந்தான். என்னதான் இவன் அப்படியும் இப்படியும் பார்த்தாலும் அவள் அணிந்திருந்த உடை இவன் கண்களை மிகவும் உறுத்தியது. அதுவும் இது போன்ற பெண்களை இவன் கண்டதும் அரிது. இவன் மனதிற்குள், ச்சே, வெக்கமே இல்லாம இப்படி தொடைய காமிச்சிட்டு இருக்கா, இவளுக்கெல்லாம் வெக்கமே இருக்காதோ என்று நினைத்து கொண்டான். அப்போது ஒரு நடுத்தர வயதுடைய நபர் உள்ளே நுழைந்தார். அவரையும் இவள் விசாரித்து அமரச் சொன்னாள். அந்நபர் இவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். பின்னர் இவர்களுடன் மும்பை செல்வதற்காக ஒரு பெண்ணும் வந்திருந்தாள். சற்று நேரத்திற்கு பின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளே நுழைந்தார். இவர்கள் மூவரையும் அவளுடைய அறைக்குள் வருமாறு கூறினாள். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.